வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு உங்களுக்கு பனங்கிழங்கு எப்படி அவிக்கிறது, அதை வச்சு ஒரு உருண்டை, ஒரு லட்டு மாதிரி எப்படி செய்யறது, அது ரொம்ப ஈஸி. ஊர்ல எல்லாரும் செய்வாங்க. அது ஏன்னா சில குழந்தைகள் நிறைய குழந்தைகள், இப்போ உள்ள குழந்தைகள் சாப்பிடாது, பனங்கிழங்க சாப்பிடாது. பனங்கிழங்குல நல்ல ஒரு நம்மளுக்கு விட்டமின் இருக்கு, நிறைய நார்ச்சத்து இருக்கு, ரொம்ப நல்ல உடலை பலப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விட்டமின் நம்ம குழந்தைங்களுக்கு சேரணும்னா நம்ம எப்படியாவது அதை செய்து கொடுக்க பார்க்கணும். அந்த வகையில் நான் இது இங்கே மும்பையில் கொஞ்சம் ட்ரை ஆனது தான் கிடச்சிருக்கு எனக்கு. ஏன்னா என் பிள்ளைங்க பாயில் பண்ணி கொடுத்தாலே நல்லா சாப்பிடும். ஏன்னா எங்கள் ஊரில் அதிகமாக எங்கள் வீட்டில் உண்டு இது. அதனால இது கொஞ்சம் ஒரு மாதிரி கிழங்கு தான், பட் நல்ல கிழங்கு தான். ஸோ இதை இப்போ க்ளீன் பண்ணணும். இப்படி லைட்டாக இந்த பகுதி எடுத்துட்டு இப்படி க்ளீன் பண்ணிடணும். நல்ல கிழங்கு எப்படின்னா, இது நல்ல கிழங்கு, இந்த மாதிரி கலர் இருந்தது அப்படின்னா நல்ல கிழங்கு. இதையும் இது கட் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான். இப்படி க்ளீன் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கிழங்க நல்லா கழுவி எடுத்துட்டேன். இது நல்ல கிழங்கு, சின்னதாக இருந்தாலும் நல்ல கிழங்கு. இதை என்ன பண்ணணும், இப்போ நம்ம நார்மலாக ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்தில் போட்டு அவிக்கலாம். அது என்ன ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 1 hour எடுக்கும். பட் இது ஒரு 3/4 மணி நேரம் எடுக்கணும் வைங்களேன். 1 hour எடுக்கும். ஏன்னா நல்லா வேகணும். நல்லா வெந்தாதான் அது நல்ல ஒரு டேஸ்ட் வரும், மாவு டேஸ்ட். இல்லாட்டி ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் ஒரு மாதிரி கிரன்ச்சியாக கேட்கும். அது நல்லா இருக்காது, நரிச்சுன்னு இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்படிதான் இருக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஜஸ்ட் கலருக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். உப்பு நல்லா போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு 6 to 7 8 விசில் கிட்ட வைப்போம். 8 விசில் வர. என் குக்கர் நல்ல குக்கர், 6 விசில்லே ஒரு வேலை வந்துடும். அப்போ 8 விசில் வைக்க, ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகும். இப்போ 7 8 விசில் கிட்ட வச்சிருக்கிறேன். இப்போ நான் நினைக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக இருக்குன்னு, கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. இப்போ வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சூடாக இருக்கு. நான் இப்படி சளிப்பு வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை இப்படி வெட்டி பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது உள்ள இந்த பனை வர்றதுக்காக, மரம் வர்றதுக்காக அந்த குருத்து இருக்கும், இந்த அதை எடுத்துடணும். இப்போ இதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீட்டாக வரணும். இன்னும் கோல்டான உடனே நல்லா வரும். இப்போ இது நல்லா உணர்ந்துக்கிடட்டும், ஆறிக்கிடட்டும். அதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம இதை பீசஸாக எடுத்து வச்சு மாவா மிக்சரில் போட்டு எடுத்துருவோம். நான் இப்போ இந்த பனங்கிழங்க நான் கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணி ஓவர் நைட், அதாவது நைட்டு ஃபுல்லாக உணர வச்சு ட்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இது நான் எனக்கு ரொம்ப, அதாவது காய வேண்டாம். இப்போ நம்ம சன்லைட்டில் ஃபுல்லாக காய வச்சு கூட அப்படி சாப்பிடலாம். இது இப்படி உடச்சி இப்படி எடுக்கணும். கத்திட்டு கூட வெட்டலாம். நான் உடனே பண்ணுறதுனால ஒரு நாள் காஞ்சா போதும். அது எனக்கு குறையா இருக்கு. நிறையா இருந்தால் நீங்கள் அப்படி சன்லைட்டில் காய வச்சு பவுடர் ஆக்கி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 3/4 கப்பு. அப்புறம் ஒரு முறி தேங்காய், ஒரு முறிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 100 கிராம் வெல்லம், 100 கிராம் போதும், ரொம்ப வேண்டாம். இது நட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா வரும். இந்த நெய்யும் தேவையில்லை, கொஞ்சோண்டு நான் போடுவேன். உங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல. இது மாதிரி இலாய்ச்சி, சுக்கு பொடி கொஞ்சோண்டு, பிஞ்சு உப்பு. அப்புறம் நீங்கள் அப்படியே இது மூணையும் கூட உடனே நீங்கள் மூணையும் அரைச்சி உருண்டை பிடிச்சி கூட சாப்பிடலாம். ஆனால் இதில் கொஞ்சம் நமக்கு இந்த நார் இருக்கும். ஆகையினால தான் இப்படி நான் வேற விதமாக பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம், பவுடர் ஆக்கி. இது கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதையும் நல்லா கொஞ்சம் பவுடர் ஆக்கிக்கிடுவோம்.
இப்போ இது நான் லைட்டாக அரைச்சது, அதாவது ஒரு 2 திருக்கு இப்படி. இதில் கொஞ்சம் லைட்டாக நார் தெரியுது, பட் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இன்னும் ஒரு திருக்கு, இன்னும் கொஞ்சம் அரைச்சேன். பட் இதுலேயும் நார் இருக்குனாலும் சாப்பிடும்போது ஒன்றும் வெளியில் வரல, அதாவது தங்கலை நம்ம நாக்கில். ஸோ அதனால இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். எடுத்த உடனே நார்கள் வெளியில் வந்தால் எடுத்துக்கிடலாம். சும்மாவே வறுக்கலாம், வறுபட்டுக்கிடலாம். இது இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அதில் உள்ள மொயஸ்ட், அதில் உள்ள ஈரமெல்லாம், இப்போ நான் பாதியை தான் போட்டிருக்கேன், ஈரமெல்லாம் வெளியில் வருது. நார்களும் தனித்தனியாக கொஞ்சம் வருது. எடுக்க வேண்டிய முடிஞ்ச நார்களை நம்ம தூர எடுத்துருவோம். மீதத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ வறுத்தது போதும், ஓரளவு வறுபட்டுட்டு. இப்போ தேங்காவையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம், லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கெடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக வறுக்கிறது. உடனே சாப்பிட்டீங்கன்னா கூட அப்படி கூட பண்ணலாம். இப்போ லைட்டாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்படி வருது. நீங்கள் வறுக்காமல் கூட பண்ணலாம், ஏன்னா நார் அவ்வளவா இல்லை. கொஞ்சம் இருந்த நார்களை நான் எடுத்துட்டேன். வறுக்காமல் கூட லைட்டாக வறுத்துக்கோங்க, ஏன்னா வறுக்கும்போது இந்த மொய்ஸ்ட் வருது. அப்போ என்ன பண்ணணும், இதை லைட்டாக திருப்பி ஒரு மிக்சரில் போட்டு ஒரு டர்ன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நெய் போட்டுக்கிடுவோம், போடாட்டாலும் பரவாயில்ல. இப்போ இந்த வெல்லத்தை, உங்களுக்கு வெல்லம் அழுக்கா இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சூடான பின்ன அதை வடிகட்டிட்டு நல்ல ஒரு திக்கான ஒரு பாகு தன்மைக்கு, நல்லா திக்கா அந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆகிடணும். கிழங்கு மாவு போட்டுக்கிடுவோம், தேங்காய் ஸ்லோவாக ஃபயரில் வச்சுக்கணும். ஃபயரின் அவசியமும் இல்லை, கொஞ்சம் அது இதாகிடட்டும். இப்போ அந்த தேங்காய் அந்த இனிப்பில் இதெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் இது நான் நட்ஸை லைட்டாக வறுத்து என்ன பண்ணியிருக்கேன், பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பீஸாக கூட எடுத்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சுக்கு, ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு, பஸ். இப்போ இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெந்த உடனே ஒரு நிமிஷம் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் மாவை வறுக்க கூட வேண்டாம், ஏன்னா நல்லா வறுக்கும் போது அதுலேருந்து ஒரு கசப்பு டேஸ்ட் வருது. நீங்கள் என்ன பண்ணுங்க, வறுக்காதீங்க, அப்படியே போட்டு பாகுக்குள்ள அப்படியே போட்டு நம்ம பாகுல வேக வைக்கலாம். இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜ் பாருங்க, இப்போ உருண்டை பிடிக்கிற தன்மை இதாங்க. இப்போ லட்டு ஆயிட்டு, ஆனால் லைட்டாக ஒரு கசப்பு வருது. இந்த கசப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வறுக்காதீங்க, வறுக்காம அப்படி செய்யுங்க. இப்படி சின்ன இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, ஆனால் மைல்டா ஒரு கசப்பு வருது. அது அந்த பனங்கிழங்குல இருந்து அப்படிதான் வரும். நீங்க என்ன பண்ணுங்க, சன்னுலையும் ட்ரை பண்ணலாம். எனக்கு இங்க முடியாது, ஆகையினால நான் இப்படி செய்கிறேன். ஆனா கசப்புனா ரொம்ப கசப்பு இல்ல, லைட் மைல்டு கசப்பு வருது. ஏன்னா அப்புறம் நீங்க பண்ணிட்டு கசக்குதக்கான்னு சொல்லிடக்கூடாது, அதனாலதான் நான் அதை சொல்றேன். பட் இந்த கசப்பு சாப்பிட முடியும் அந்த மாதிரி. ஏன்னா பனங்கிழங்கு சில நேரங்கள்ல அப்படியே இருக்கும் தான். நீங்க என்ன வறுக்காதீங்க, வறுக்காம கூட இந்த இதுல நல்லா பாகுல கொஞ்சம் நல்லா வேக வச்சிருங்க. ரொம்ப இப்போ லட்டு பதத்துக்கு எல்லாத்துக்குமே நான் பிடிச்சி நான் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ ரெடி ஆயிட்டு. நீங்க என்ன பண்ணுங்க, சன்ல நம்ம வெயில நல்லா காய வச்சீங்கன்னா வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பவும் நீங்க வறுக்காம கூட பண்ணலாம். ஆனா சூடா இருக்கும்போது மைல்டு கசப்பு வருது, ஆனா ஆறுன உடனே அந்த கசப்பு போயிருது. நீங்க இந்த மாதிரி செய்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொன்னு பல்லு இல்லாதவங்க, முதியோர்கள், வயதானவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல கஞ்சி பண்ணலாம், புட்டு பண்ணலாம். அப்படியே குழந்தைங்களுக்கு இந்த நார்ச்சத்து போய் சேரும். இந்த நார்ச்சத்து எப்படின்னா, இந்த மூலம் உள்ளவங்களுக்கு, ரொம்ப சூடான உடம்பு உள்ளவங்களுக்கு, இதுல ஃபுல்லா அயன் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கூடு, நம்ம தேங்காய், அந்த கிழங்குல உள்ள நார்ச்சத்து எல்லாம் சேர்ந்து டோட்டல் அயன் கிடைக்கும். டோட்டலா உங்களுக்கு நார்ச்சத்து கிடைக்கும். இதுல ரொம்ப விட்டமின் நம்ம கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதுல புட்டும் செய்து சாப்பிட்டுக்கலாம். இப்படி ட்ரை பண்ணுங்க, இது நல்லா இருக்கும். ஆனா என்ன,
இங்கே வறுக்காம கூட செய்து பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, என்னுடைய வீடியோஸ் வந்து சேர்றதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி.